திருச்சி மாநகராட்சியில் நிலவி வரும் சுகாதார சீர்கேடுகளை கண்டித்தும் கழக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டு திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு கிடப்பில் போட்டிருக்கும் விடியா திமுக மாநகராட்சியை கண்டித்தும் திருச்சி மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் வருகிற 20ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாத செயல்பாடற்ற விடியா திமுக ஆட்சியில் திருச்சி மாநகராட்சி பகுதிகளில் மக்களின் அடிப்படை தேவைகள் நிறைவேற்றவில்லை எனவும், அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு கழக அரசால் கொண்டுவரப்பட்டு செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை முறையாக பராமரிக்காததால் அப்பகுதி வாழ் மக்கள் மிகுந்த சிரமப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். திருச்சி மாநகராட்சி பகுதிகளில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகள் கடந்த 3 ஆண்டு காலமாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாகவும், இதனால் சாலைகள் அனைத்தும் போக்குவரத்திற்கு லாய்க்கற்ற நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ள பொதுச் செயலாளர், சொத்து வரி, வீட்டு வரி, குப்பை வரி, பாதாள சாக்கடை இணைப்பு கட்டணம், தொழில் வரி உள்ளிட்ட பல்வேறு வரிகளை விடியா திமுக அரசின் உத்தரவுப்படி மாநகராட்சி நிர்வாகம் உயர்த்தியுள்ளதால் மக்கள் மிகுந்த சிரமப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். விடியா திமுக அரசு பதவியேற்றது முதல் அம்மா உணவகங்கள் உள்ளிட்ட மக்கள் நலன் சார்ந்த பல திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன என குறிப்பிட்டுள்ள கழக பொதுச் செயலாளர், திருச்சி மாநகராட்சி பகுதிகளில் குடிதண்ணீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் டெங்கு, மஞ்சள் காமாலை போன்ற நோய்களால் 60க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு பலர் மரணமடைந்து விட்டதாக பகுதி மக்கள் ஆதங்கத்தோடு தெரிவிக்கின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். கழக ஆட்சி காலத்தில் கழக சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட பயணியர் நிழற்குடைகள் முறையாக பராமரிக்கப்படாமல் வீணாகி வருகிறது என குற்றம் சாட்டியுள்ள கழக பொதுச் செயலாளர், மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாத விடியா திமுக அரசின் மெத்தன போக்கிற்கு எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். விடியா திமுக மாநகராட்சியின் அலட்சிய செயல்பாடுகளை கண்டித்து அதிமுக திருச்சி மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் வருகிற 20ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என குறிப்பிட்டுள்ள கழக பொதுச் செயலாளர், இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. மோகன் தலைமையிலும், திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் திருச்சி மாநகராட்சி முன்னாள் துணை மேயருமான ஜே. சீனிவாசன் முன்னிலையிலும் நடைபெறும் என குறிப்பிட்டுள்ளார். கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளை பள்ளிக் கல்வித்துறையுடன் இணைக்க முயற்சித்து வரும் விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரது ஆட்சி காலங்களிலும் எனது தலைமையிலான அம்மா அரசிலும் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளின் வளர்ச்சிக்கு அதிமுக அரசு உறுதுணையாக இருந்தது என்றால் அது மிகையாகாது என குறிப்பிட்டுள்ள கழக பொதுச் செயலாளர், விடியா திமுக அரசு கள்ளர் மாணவர் விடுதிகளை தொடர்ந்து கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளையும் பள்ளிக் கல்வித்துறைக்கு மாற்றும் முயற்சிகளில் இறங்கியுள்ளது என குற்றம் சாட்டியுள்ளார். அரசின் இந்த நடவடிக்கையினால் இதுவரையில் இந்த சமூக மக்களுக்கு கிடைத்து வந்த கல்வி கற்கக்கூடிய தளங்கள், வேலை வாய்ப்பு, நெடிய வரலாற்று அடையாளங்கள் அழிவதற்கான வாய்ப்புகள் போன்ற பல அடிப்படை உரிமைகள் பறிபோகும் என குறிப்பிட்டுள்ள கழக பொதுச் செயலாளர், கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளின் நிர்வாகத்தை மாற்ற முயற்சிக்கும் நடவடிக்கைகளை விடியா திமுக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இல்லாவிடில் பாதிப்புக்குள்ளாகிய கள்ளர் சமுதாய மக்களின் கோரிக்கையை வலியுறுத்தி அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து நடத்தும் என்றும் விடியா திமுக அரசை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எச்சரித்துள்ளார். நீட் ரத்து விவகாரத்தில் மாணவர்களை ஏமாற்றும் விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, இன்னும் எத்தனை மாணவ செல்வங்கள் உயிரிழப்பதை பார்க்க வேண்டும் என கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தஞ்சாவூர் மாவட்டம் சிலம்ப வேளாங்காடு பகுதியைச் சேர்ந்த மாணவர் தனுஷ் கடந்த 2 ஆண்டுகளாக நீட் தேர்வு எழுதியும் தேர்ச்சி பெற முடியாததால் தன் இன்னுயிரை மாய்த்து கொண்டதாக வரும் செய்தி அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நீட் ரத்து என்ற பெயரில் அரசியல் நாடகம் நடத்தும் விடியா திமுக முதல்வர் தன்னுடைய ஒன்றுக்கும் உதவாத வெற்று விளம்பர பேச்சுக்களை நம்பி ஏமாந்து உயிரை மாய்த்துக் கொள்ளும் மாணவர்களின் இரத்த கரைகள் தனது கைகளில் இருப்பதை உணர வேண்டும் என பொதுச் செயலாளர் அறிவுறுத்தியுள்ளார். நீட் விவகாரத்தை எழுப்பாமல் 40 எம்பிக்களை வைத்துக் கொண்டு நாடாளுமன்றத்தில் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என விடியா கூட்டணிக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் வாரிசு அமைச்சர் சொன்ன அந்த நீட் ரத்து ரகசியம் எப்போதுதான் வெளியில் வரும்? இன்னும் எத்தனை மாணவ செல்வங்கள் உயிரிழப்பதை நாம் பார்க்க வேண்டும் என கேள்வி எழுப்பியுள்ள பொதுச் செயலாளர், இனியாவது நீட் ரத்து குறித்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் ஏதேனும் இருப்பின் மேற்கொள்ளுமாறு விடியா திமுக முதல்வரை வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார்.